ஸோ குட் மார்னிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் டவுன். ஸோ வாங்க நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நேற்று எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த லெவல் நோட் பண்ணுங்கள். நேற்று போய் வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் வீடியோ பார்த்தாலே போதும். இந்த லெவல் 543 542லாம் லைன் இருந்ததா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டவுன் சைடு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ரைட்? பட் இது வந்து நான் கிளியர் கட்டாக என்னோடய குரூப்பில் நம்ம சொன்னது. ஓகே, யாரும் வந்து கால் சைட் போயிடாதீங்க, கால் சைட் போயிடாதீங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், நேற்று போட்ட பாக்ஸ் நான் கிளியராக சொன்னேன், அதுக்கு மேலே தான் கால் சைட் போவேன், இல்லைனா மார்க்கெட் மேலே போனாலும் நான் புட்டு தான் மேக்ஸிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. பட் நோ இஷ்யூஸ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வாங்க இன்னைக்கு அனாலிசிஸ் பார்ப்போம். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, கேப் டவுன் ஆகிட்டு இன்னைக்கு அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்லேன், கேப் டவுன் ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது. உங்களை ட்ராப் பண்ணணும், இன்னைக்கு ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்சைட் போகும், போங்க, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன் போயிட்டு அப்சைட் மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முக்கியமான லெவல் இந்த லெவலில் நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா லைன்ஸ். இந்த லைன்ஸ் எல்லாமே முக்கியமான லைன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் உண்டான லைன்ஸ். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ரொம்ப நேரமாக அதோட ஆக்ஷனை காமிச்சிருக்கு. இதை பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுக்குள்ளேயே தான் ரொம்ப நேரமாக ஆக்ஷன் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் எப்படி வரையணும், எந்த டைம் ஃப்ரேம் வரையணும், எங்கே வரையணும் எல்லாம் நான் சொல்லி தருவேன். நம்ம கிளாஸஸில் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ 18th May நான் உங்களை மீட் பண்ணுவேன், வாங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்துச்சுன்னா இது பாருங்கள், இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். எப்பப்பெல்லாம் இந்த லெவல்ஸில் போதோ மார்க்கெட்டுக்கு எதாவது ஆகும், ஷாக் அடிக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், சப்போர்ட் எடுக்கும், ஏதாவது. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் டவுன் எடுத்ததுன்னா முக்கியமான பாக்ஸ் ஜோன் பார்த்துக்கோங்க, 22 349 341. ஸோ எப்போ இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் நான் புட் சைட் போவேன், 22 199 2200 வரைக்கும் போவேன். இல்லைன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் சைட் போயிடுவேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 22 408, செகண்ட் டார்கெட் 22 442. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது நேராக வந்து தேர்ட் டார்கெட் 22 475. சப்போஸ் இது கிராஸ் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகுமே தவிர அது வரைக்கும் போகாது. மேலே போகிற பாக்ஸ் ஜோன் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 560 and 538. ஓகே, 560 and 538 நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே கேப் அப் ஆயிடுச்சு, இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக புட் சைடு வரும். எப்போ இது ஜோனை பிரேக் ஆச்சுன்னா கூட கால் சைடு போகணுன்னா ஒன்லி ஃபார் 588, ஒரு 30 பாயிண்ட் நம்ம போகலாம். ஸ்கால்பிங் போக மாட்டேன். ரியலாகவே மார்க்கெட் மேலே போக ஆசைப்பட்டுச்சுன்னா இதுக்கு மேலே போட்டோம், 588 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக 793 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் டுடேஸ் மார்க்கெட். டைரெக்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே பட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே எப்போ 588 மேலே சஸ்டெயின் ஆகாதோ கால் சைட் போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல பட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகும், இல்லை இதில் ஏதாவது லைன்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஓகேவா, ரைட்? அது வாய்ப்பு இருக்குது. தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன், சப்போஸ் டோட்டலாகவே கீழே டவுன் ஆயிடுச்சு, அந்த பாக்ஸ் கீழே டவுன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் டைரக்ட் 199 வந்துடும், 2219. தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அகைன் உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஸோ 5 minutes எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்தது. இட் இஸ் ரியலி ஒரு மிராக்குலஸான ஒரு திங். ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல இந்த லைனில் எடுக்கலாம், 48 799. இல்லாட்டி இந்த பாக்ஸ் ஒன் பாருங்கள், 48 723 660 631. ஓகே, எவ்ரி திங் இஸ் அ சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த முக்கியமான பாக்ஸில் 723 660 631 இந்த பாக்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இது போகும். இது பிரேக் ஆச்சுன்னா 779 அப்புறம் 895 முக்கியமான பாருங்கள், டபுள் ரெண்டு லைன் ஒரே இதில் இருக்குது. ஐ மீன் ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணணும்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரேக் ஆகணும். திரும்ப சொல்கிறேன், இந்த கேண்டில் மேலே பிரேக் ஆனாலும் சரி, கீழே உடையதாலும் சரி, ஒரு பெரிய கேண்டில் பிரேக் ஆகும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இது முதலே சொல்கிறேன், ப்ரைஸ் ஆக்ஷனோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை, ஃப்ரீயாகவே நான் சொல்கிறேன். இந்த லெவல்ஸ், அதாவது 895 898லேருந்து 921 பிரேக் ஆகுதுன்னா பெரிய கேண்டலாக பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் மேலே போகும், இல்லைனா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஏரியா. ஓகே, ஃபஸ்ட் டைமில் பிரேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. பட் ஆனால் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய மூவ்ஸ் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் 366 வரைக்கும் இருக்கும், இல்லைனா வராது. இந்த பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாகவே கேப் அப்பாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஸ்ட்ரைட்டாகவே கேப் அப்பாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, ரைட்? இந்த லெவல் 49190 49147 இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். இப்போ பெரிய மூவ்ஸ் இது வரைக்கும் கேப்சர்.
ஓகே. இந்த பிளாக் லைன் வரைக்கும் அதாவது 48,921 வரைக்கும் கேப்சர் ஆகும். இப்போ மார்க்கெட் இதையும் தாண்டி கேப் அப் எடுத்துருச்சுன்னா, இல்ல ஸ்ட்ரெயிட்டா போச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் 254 மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் 49,610 400 பாயிண்ட் குடுக்குறேன் இங்க இருந்து. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. டைரக்ட்டா ஓப்பன் ஆனா இதுக்கு மேல இருந்தா 610 அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா அந்த பாக்ஸ் ஜோன்ல இந்த பாக்ஸ் ஜோன்ல நம்ம 49 190 147ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் கீழ வரும் 921 வரைக்கும். ஓகே. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாவே கேப் டவுன் எடுத்துட்டு மெதுவா போகுதுன்னா இதை பிரேக் ஆனா நீங்க தாராளமா போகலாம். இல்லாட்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த பாக்ஸ் ஜோன் மேல இருந்தாலே ஒரு 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனாலே கால் சைட் போயிருங்க. ஓகே. அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஜோனுக்கு கீழே முக்கியமான திங் இந்த பாக்ஸ் ஜோனுக்கு கீழே இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சஸ்டெயின் ஆச்சுன்னா புட் சைடு வரலாம். உங்களுக்கு 4366 வரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூஸ் ஃபார் டுடேஸ் அனாலிசிஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் செக் பண்ணுங்கள். நடந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கிளாஸை ஜாயின் பண்ண நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். யாரும் உங்களுக்கு சீக்ரெட் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ நம்பி வரலாம். திரும்ப சொல்ல நம்பி வரலாம். ஏன்னா நான் உங்களுக்கு 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுக்குறேன். 200%. எதனாலன்றது நீங்கள் ஒன்றே கேட்பீங்க, சார் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி தான் நிறைய யூடியூபர் வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்து எங்களை சொல்லி கொடுத்துட்டு மட்டும் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க சொல்லி கொடுக்கல, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது என்னோட பேஷன். ட்ரேடிங்கிறது என்னோட ப்ரொஃபஷன். ஓகேவா? எனக்கு ஒரு இவ்வளோ பேர் இருக்குது, இவ்வளோ பேருக்கு இது ட்ரேடிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? ஒரு ஹாப்பினஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன கற்றுக் கொடுக்குறேன் நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு வீடியோவில் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய சீட்ஸ் புக் ஆயிருச்சு, கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், 18th மேலே 24th மே நைட் நான் அவங்க கூட டெய்லி இருப்பேன். 20 சீட்ஸ் தான் மேக்ஸிமம். கோர்ஸ் ஃபீஸும் நான் போட்டுட்டேன் 19,999. ஓகே. ஸோ பேமெண்ட் எந்த இதில் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். 9916330358 ஜிபே பண்ணிவிட்டு பேடிஎம் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்காது. ஓகேவா? நான் ஆல்ரெடி ஏன்னா கோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட கோர்ஸு ஃபெப்ல, மார்ச், ஏப்ரல், மை 3 மாதம் கழிச்சு இருக்க கோர்ஸ். இன்னும் ஒரு ஹார்ட்லி 1 or 2 கோர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னோட இதை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சால் போதும்னு ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு எனக்கு கோர்ஸ் கொடுங்கன்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் நான் டைரெக்டாக என் இடத்துல வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் முன்னாடி நான் கற்றுக் கொடுப்பேன். அந்த டைம் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஓகேவா? இது வந்து கிராஷ் கோர்ஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக கற்றுக்கலாம். யாராக இருந்தாலும் ஆன்லைனில் கற்றுக்கலாம். இட் இஸ் அன் வெபினார் கோர்ஸ். ஓகே. நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, வீட்டில இருந்தே கற்றுக்கலாம். ரைட்? ஆனால் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு டேவே நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு புரியலைன்னா அன்றைக்கே அமௌண்ட் ரிட்டர்ன். 90% ஆஃப் நீங்கள் பண்ண பேமெண்ட் அமௌண்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் அந்த 10% எதுக்கு? 10% அன்றைக்கி ஒரு டேயில் நான் சீக்ரெட் கற்றுக் கொடுத்தேன். அந்த சீக்ரெட்டில் ஓகே டெஃபினட்டாக சொல்கிறேன், ஆசமாக இருக்கும் இது. நான் யார் உங்களுக்கு இந்த மாதிரி 90% மணி பேக் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்களை காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓகே. உங்கள் பணம் எதுவுமே நான் கேட்கக்கூட மாட்டேன். ஏன் நீங்கள் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல? ஓகே, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், நோ ப்ராப்ளம். நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிருங்க, அவ்வளோதான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. இதுக்கு மேலே நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் லூஸ் பண்ணுவீங்க. நம்மளோட சைக்காலஜி அதான் என்னென்னா, நம்ம ட்ரேடிங்கில் எவ்வளோ வேணால் லூஸ் பண்ணுவோம். 10,000 20,000 40,000 எவ்வளோ லூஸ் பண்ணுவோம். ஆனால் கற்றுக்கிறதுல நம்ம இன்றைக்கி நமக்கு ஏன்னா நம்ம கற்றுக்கிறதுல சோம்பேறி. ஓகேவா? ஈஸியாக வந்தால் எல்லாமே ஓகேவா? பட் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கற்றுக்கிட்டா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ தேங்க்யூ, பபாய், அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ சேஃப் ட்ரேடிங்.